பிரதர்ஸுக்கே பேரே வந்து திருநாவுக்கரசு, திருஞான சம்பந்தம், அந்த மாதிரி அவங்க தகப்பனார் அவ்வளோ பெரிய ஒரு காந்தியவாதி. காந்திக்குள்ளே தான் போட்டிருந்தாங்க. ஒரு தகப்பனார் வந்து ஏகாபுரம் ஐயா காந்திக்குள்ளே அணிஞ்சிருந்தாங்க. விவேகானந்தா யோகா அறக்கட்டளைன்னு ஒன்று மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாங்க. யோகாசனம், அந்த முடக்கு வாதம் இல்லாத குழந்தைகளுக்கான பள்ளியெல்லாம் நடத்திக்கிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்டவருடைய இளைய மகன் அவர் வந்து இன்றைக்கு இந்த பணம் காசு இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். இசையின் மேலே மிகப்பெரிய ஆர்வமும் அக்கறையும் பக்தியும் உள்ளவர். இசையவே தெய்வமாக சொல்கிறவர். அந்த மாதிரி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பார். சொந்த காசு செலவு பண்ணிட்டு சில வேலைகள் செய்வார். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் சொன்னேன், இது நிகழ்ச்சி எதுவும் அங்கே இல்லை, ஆனால் ஒரு பாடல்கள் இங்கே பிரார்த்தனை பாடல்கள் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக 2 நாளாக ப்ராக்டிஸ். இந்த பாடல்களுக்கெல்லாம் மதியம் பாடி எவ்வளோ பயிற்சியாக இருந்தாலும் பாடி பார்க்கணுங்கிறதுக்காக தங்கி இன்றைக்கி அவங்க வண்டியிலே வந்திருக்கிறாங்க. அவங்களே வந்து எல்லாமே செஞ்சு பாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வருஷம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும்னு காந்தி ஆசிரமத்தின் சார்பாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பாடல்களை பாடி நம்ம பேங்க் மேனேஜர் ஐயா கூட சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அவங்க பொழுது கணக்கு, பணம், கேஷு அதையே பார்த்து இருந்ததுக்கு காந்தி, எளிமை, சந்தோஷம், அப்படி தியாகம், இதை பற்றிலாம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம மேனேஜர் ஐயா தான் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த பாடலாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் எவ்வளோ அமைதியான ஒரு சூழ்நிலை. அதாவது காந்தி பிரார்த்தனை பண்ண இடத்துல இந்த மாதிரி நல்ல பாடல்கள் கேட்குறோன்னு சொல்லிட்டு அதை நமக்கு மகாதேவன் ஐயா அவருடைய தலைமையிலேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு ஆனால் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.